முதல்ல போய் தண்ணியை பிடிங்க. தண்ணியை பிடிச்சி சோப்தல போடுங்க. ரெயின்சிகா பாரு உனக்கு துணையா வந்து சின்னதா ஒரு பக்கெட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. நீங்களே துவைச்சேன்றீங்களே, அப்ப என்ன துவைச்சிங்களோ ஒண்ணுமே தெரியலையே. பாருங்க பாருங்க துவைக்கிறது தெரியல. அதுக்கு அடுத்து இதுவா எடுத்து துவைங்க, அடிச்சு துவை. சோப்பா போடுங்க, வெறும் துணியை மட்டும் நுரையில இருக்குது இல்ல அப்புறம் என்ன? அதான் பார்த்தா அது சோப்பா போடுங்க. இப்படி அடிச்சுன்னா 4 நாளையில ரெயின்சிகா துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடும். இப்படிதான் துவைப்பாங்களாங்க? அரைகுறை துவைய. ஐயோ, உங்களை துவைக்க சொன்னது வேஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? எதுக்கு? அங்க பாருங்க. ஏய் என்ன? சோத்தூள் சோப்பு எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்ல போட்டு வச்சுட்டேன். அதுதானே உனக்கு கஷ்டமா இருக்கும். எடுத்துட்டு போய் மலைன்னு துவைச்சிங்கன்னா கடன்னு கொழுப்பு குறைஞ்சிரும். அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எக்ஸசைஸ். அவங்க வேலை என் தலையில கட்டலான்னு பாக்குறேன். நான் என்னோட பங்குக்கு துவைச்சிட்டு வந்துட்டேன். இது உனக்கு தாங்க, உனக்கோசரம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ துவைச்சா உடம்பு சரியாகும். சரி ஓகே, இப்ப நான் வந்து துவைக்கிறேன். துவைச்சா உடம்பு குறையுமா? சத்தியமா குறையுங்க, நம்புங்க. சொல்ல துவைச்சா குறையுமா? துவைச்சா குறையும். நான் வந்து இந்த துணி எல்லாம் துவைச்சதே இல்லை நினைச்சிடாதீங்க. சின்ன வயசுல இருந்து என் துணி நான் துவைச்சிருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஒரு டைம் கூட துணி துவைக்க விட்டதே கிடையாது. ஆனா இப்போ வந்து ஒரு ரீசன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி துணி துவைச்சா உடம்பு குறைஞ்சிடும் ஒரு ரீசன் சொல்றாங்க. சரி துவைப்போம். உடம்பு இந்த பக்கம்லாம் வலிச்சது அப்படின்னா கண்டிப்பா குறையும். கண்டிப்பா நம்ம வந்து இப்ப நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். 2 நாள் டார்ச்சர், 2 நாளா பண்ணுங்கன்னு. சரி ஓகே, நாமளும் வந்து ட்ரை பண்ணுவோம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம்? துணியை எடுத்துட்டு வாங்க, துவைக்கிற இடத்துக்கு போலாம். தூக்குறது நான் தானே? ஆமா, இப்பல இருந்து பண்ண கரெக்டா பண்ணீங்கன்னா தானே அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். என்ன நானே தூக்கி போகணுமா? ஆமா, நீங்க தான் தூக்கு. இப்பல இருந்து எல்லா ஸ்டெப்பையும் நீங்க பண்ணீங்கன்னா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். பாருங்க என்னை தூக்க வச்சிட்டாங்க. சரி ஓகே, தூக்கம் ரெயின்சிகா பார்ப்போம். வெளியே போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு ராவடி. ஓகே போவோம் வாங்க. துணி துவைக்கும் போது ரெயின்சிகாக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போகணும். தூக்கிட்டு போறதுல இருந்து அந்த உங்களுக்கான என்னது அந்த கொழுப்பு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்பல இருந்தே குறைய ஆரம்பிக்கும். முதல்ல போய் தண்ணியை பிடிங்க. தண்ணியை பிடிச்சி சோப்தல போடுங்க. எதுல தண்ணி பிடிக்கணும்? பக்கெட்லாங்க. அங்க பாருங்க ரெயின்சிகா பாரு உனக்கு துணையா வந்து சின்னதா ஒரு பக்கெட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. டாடிக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்கப்பா ரெயின்சிகா குட்டி. இப்ப அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு துணி துவைக்க போறாங்க. வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை துணிங்க? எத்தனை எண்ணியாங்க துவைப்பாங்க? எல்லாமே வாங்க பாருங்க. எல்லா துணியும் இருக்கிற எல்லா துணியும் என் தலையில கட்ட பாக்குறாங்க. இதெல்லாம் நல்லது இல்ல. இதெல்லாம் கெட்டது, அழுக்குதான். நல்ல துணியா இருந்தா நான் ஏன் துவைக்க சொல்றேன்? கல்லிங்க வேணுமா? ஆமா, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் துணியில உட்காந்துக்குள்ள. பாருங்க காய்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. கல்லுக்கே வலிக்காத மாதிரி கழுவாதீங்க, சட்டை போட்டுன்னு கழுவுங்க. இங்க பாருங்க ரெயின்சிகாவை பாருங்க, அவ துணி துவைக்கிறதுக்கு பக்கெட் எடுத்துக்கிட்டு வந்துட்டுக்கிறா. இப்ப வந்து நுரையாயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? நுரை நல்லது, ஆனா கரை கெட்டது. நல்லா முக்குங்க. முக்கணுமா? நுரை அதிகமா வருது. ஆமா, அப்படிதான் இருக்கும். நல்லா நல்லா அதுலயே விடுங்க, போட்டுருங்க. போட்டுருணுமா? கை ஃபுல்லா நுரை. ரெயின்சி நவுந்துக்குப்பா, போ அந்த பக்கம் போ. அம்மாட்ட போ, ஓடு. அந்த பக்கெட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க. பாருங்க காய்ஸ், நம்ம வந்து ரெயின்சிகா பாப்பாவோட துணியை துவைக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க மம்மிக்காக துவைக்கிறேன்னா இல்லை என் தொப்பையை துவைக்கிறதுக்காக துவைக்கிறேன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில் துவைக்கிறேன். முதல்ல சோப்பு போடுங்க. சோப்பு போட்டாச்சு. தண்ணியை தெளிங்க, சோப்பை போடுங்க. ஆமா, நீங்களே துவைச்சேன்றீங்களே, அப்ப என்ன துவைச்சிங்களோ ஒண்ணுமே தெரியலையே. பாருங்க துவைக்கிறது தெரியல. அதுக்கு அடுத்து இதுவா எடுத்து துவைங்க, அடிச்சு துவை. சோப்பா போடுங்க, வெறும் துணியை மட்டும் அடி. நுரையில இருக்குது இல்ல அப்புறம் என்ன? அதான் பார்த்தா அது சோப்பா போடுங்க, அடிச்சு துவை. பாருங்க இப்படி அடிச்சுன்னா 4 நாளையில ரெயின்சிகா துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ண முடியும். ஐயோ, உங்களை துணி துவைக்க சொன்னது தப்பா போச்சே. 2 வேற எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஜட்டையெல்லாம் துவைங்க, நல்லா துவைங்க, அழுக்கு போக துவைங்க. 3 ரெயின்சிகாவோட துணி பேம்பர்ஸ். ரெயின்சிகா துணி பேம்பர்ஸ் போடுறாங்க, அதுவும் தான். 4
இப்படிதான் துவைப்பாங்களாங்க? அரைகுறை துவைய ஐயோ உங்களை துவைக்க சொன்னது வேஸ்டா ஆயிடுச்சே. இன்னொரு டைம் நம்மளும் சேர்த்து துவைக்கணும் போல. இங்க பாருங்க கொத்து கொத்தா அள்ளி அள்ளி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு துணியை துவைப்பாங்கன்னு பார்த்தா நம்ம பார்த்து துவைச்சிட்டு இருப்போம். அப்ப அழுக்கு போகாம தான் இத்தனை வருஷமா துணி துவைச்சு நீ போட்டு வந்திருக்கீங்க. இந்த 3 வருஷமா தான் நான் உனக்கு அழகா துணி துவைச்சு தந்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மா இப்படிதான் துவைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளவு துணியை துவைச்சிருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொப்பை குறையுமான்னு தெரியாது. தொப்பை குறைய வைக்கிறோம். ஒரு கை துணி துவைச்சு விட்டு என்னது தொப்பைய குறையும் அதை குறையுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே இத கூட கறி அலசுற மாதிரியே பண்றீங்க. இப்படிதான் அள்ளி அள்ளி போடுவாங்க. துணியெல்லாம் ஒவ்வொன்னாதாங்க எடுத்து வைக்கணும். முதுகு வலிக்குது. இதுக்கே முதுகு வலிக்குதா? இது நான் உன்னை பாவம்னு சொல்லி இதுக்கு மேலேயே எடுத்து வைக்கிறேன். நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பக்கெட்டை கீழே வச்சுட்டு ஒவ்வொரு துணிக்கே குமிஞ்சு எடுப்போம். 10 நிமிஷம் ரெஸ்ட் தான் இல்ல, கையோட அலசி காய போடுங்க. 2 தண்ணி நல்ல தண்ணியில அலசுங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் போட்டு அலசுங்க. அப்புறம் எடுத்துட்டு போய் புளிஞ்சி காய வைங்க. இவ்வளவு சொல்ற, இவ்வளவு பண்ண முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு துவைக்கிற நீங்க. ஆமா, பின்ன சும்மாவா துவைக்கிறாங்க? என்னால முடியாது, நான் வாபஸ் பண்றேன். வாபஸ் வாங்குறீங்க? அப்புறம் தொப்பை குறையாம என்னை வந்து நான் துணி துவைச்சேன் குறையிலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. வாங்க, இந்த ஏமாத்த வேலைதான் வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். ஒழுங்கா போய் துணியை துவைங்க போங்க. கொஞ்சம் துணிதான், ஆனா எனக்கு முதுகு வலிக்குது, வெயில் வேற வலிக்குது. எவ்வளவு துணி இருக்குது, நீங்க எப்படி துவைக்க போறீங்க? நானா? நீ தான் துவைக்கணுங்க. என்ன ஏமாத்த என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? நான் துவைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் துவைச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு வந்தீங்க. முடியல, நீங்க துவைக்க சொன்னாச்சு. கொஞ்சோண்டு துவைச்சேன். அது துவைக்கல, சும்மா எடுத்து உருட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. அந்தாண்ட இதுல வேற பிள்ளை தண்ணியை திருடி குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே காய்ஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தொப்பை குறைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணோம். ஆனா இங்கெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. தொடர்ந்து டெய்லியும் துணி துவைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா குறையும் நினைக்கிறேன். ஆனா துணி துவைச்சா மட்டும் போதாது, சாப்பிட்றதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீ என்னங்க சொல்லி ஏமாத்த கூட்டிட்டு வந்த? நான் துவைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டு வந்த. இங்க வந்து 2 துணி சும்மா சீனை போட்டு அந்தாடான்னு தூக்கி எஞ்ச. அதாவது நான் வந்து கொஞ்சமா துவைக்கிறேன்னா என் மைண்ட் செட்ல இருந்துச்சு. ட்ரெஸ் மட்டும் தான் துவைச்சிருக்கேன். உன் ட்ரெஸ் தான் துவைக்க முடியாது, நீ தான் துவைக்கணும். நீ வந்து நீ பழக்கப்படுத்தி வச்சிருக்க. அப்பா எப்படிப்பா இப்படி இருக்கிற? உடம்பு நல்லதுக்கு சொன்னா உடனே நான் சோம்பேறி ஆயிருவேன். அப்படி சோம்பேறி ஆயிருவேன் அது இது சொல்லித்தான் வாஷிங் மிஷினே வாங்கி தரல. இவ்வளோ துணி கையிலே துவைச்சிட்டு இருக்கிறேன். நான் சொன்னதுக்கே வந்து இவ்வளவு துவைக்கணுமா இப்படி துவைக்கணுமான்னு நீங்க வந்து செய்யறீங்க. சரி ஓகே காய்ஸ், வீடியோ முடிச்சுலாங்க. என்னால முடியல, டயர்டாகுது. நீங்க தான் மீதி துவைச்சிட்டு வரணும், என்னால முடியாது. நானும் துவைக்க மாட்டேன், நீ தானே ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் முடிக்கணும். ரெயின்சிகா பாப்பாக்கு தூக்கம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், நீ தான் முடிக்கணும். என்னால முடியாது. ரெயின்சிகா பாப்பா இங்க பாருங்க, நானும் எஸ்கேப் ஆகி கீழே போயிடுவேன். துணி அப்படியே தான் கிடக்கும், எனக்குலாம் தெரியாது. ரெயின்சிகா நான் தூங்க வைக்க போறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். போய் நம்பாதீங்க. அந்த துணியே துவைக்க மாட்டாங்க, அவளையும் தூங்க வைக்க மாட்டாங்க. அட்டகாசமா பண்ணிட்டு இருப்பாங்க கீழே போய் 2 பேரும்.